அத்தியாயம் 1696. நெருப்பாய் எறிந்த கபிலன். கோவர்தனி கபிலனிடம் வேதாச்சாரியத்தில் என்ன நடந்தது என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்போதுதான் வேதாச்சாரியத்தில் நடந்த விஷயங்கள் வெளி உலகிற்கு தெரியாது என்பதே கபிலனுக்கு தெரிய வந்தது. வேதாச்சாரியத்தில் நடந்த போர் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதை கபிலன் உணர்ந்தான். தகவல் கூட வெளியே தெரியக்கூடாது என்று சத்யதேவ ஆலயம் நினைத்திருக்கிறது என்றால் அங்கு நடந்த சம்பவம் மேல்மட்டம் வரை ஆட்டம் காண வைத்திருக்கிறது என்ற அர்த்தம். சத்யதேவ ஆலயம் போர் பற்றிய செய்திகளை ஏன் தடுத்தது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏனென்றால் சத்யதேவ ஆலயம் நிறுவப்பட்டதிலிருந்து இதுவரை இவ்வளவு உயிரிழப்புகளை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் அரங்கேறியதே இல்லை. அதனால் மரணம் அடைந்தவர்களின் எண்ணிக்கையை பார்த்ததும் சத்யதேவ ஆலயம் முதலில் மிரண்டது. அதனால் விஷயம் வெளியே தெரியாமல் இருக்கும்படி முதலில் மூடி மறைத்தது. பின்னர் அது பற்றிய விவாதம் உயர் அதிகாரிகளுக்கு இடையே துவங்கியது. சத்யதேவ ஆலயம் இந்த விஷயத்தை எவ்வாறு கையாள போகிறது என்பதை காண கபிலன் ஆர்வத்தோடு இருந்தான். ஏனென்றால் அசோகவனத்தை சேர்ந்தவர்கள் சிலர் கபிலனிடம் சிறை கைதிகளாக இருக்கிறார்கள். அவர்களை விடுவிக்கும்படி சத்யதேவ ஆலயம் கபிலனிடம் வந்து கேட்குமா, அல்லது அதற்காக போர் தொடுக்குமா, அல்லது வலுக்கட்டாயமாக அவர்களை அழைத்து செல்லுமா என்பதை அறிய அவன் ஆவலோடு இருந்தான். அதன் பிறகு வேதாச்சாரியத்தில் என்ன நடந்தது என்பதை கபிலன் கோவர்தனியிடம் கூறினான். அவன் அனைத்தையும் கூற கூற கோவர்தனியின் முகம் மாறிக்கொண்டே இருந்தது. அவன் சொல்லி முடிக்கையில் அவள் கண்களில் ஒரு மரண பயம் தெரிந்தது. அவள் மட்டுமல்ல, அவள் அருகில் இருந்த தர்மகேது கூட பயத்தில் 2 அடி பின்னால் சென்றார். அவர் கபிலனிடமிருந்து விலகி இருக்க விரும்பினார். கோவர்தனியின் மனநிலை தர்மகேதுவின் மனநிலையை விட உறுதியானது. அதனால் அவள் விரைவாக தன்னை மீட்டெடுத்து விட்டாள். இது கானகக்களம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதில் எதற்கு நீ ஈடுபட்டாய்? இது உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கூட்டி வரப்போகிறதா? அசோகவனம் இதை எளிதில் விடாது. அவர்கள் நிச்சயமாக உன்னை பழிவாங்க வருவார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இறந்தவர்களின் வாரிசுகளும் கூட உன்னை பழிவாங்க வருவார்கள். நீ மட்டுமல்ல, உன்னை சுற்றியுள்ள வீரர்களும் இனி பாதிக்கப்படுவார்கள் என்று கூறினாள். அதற்கு கபிலன், நான் மட்டும் இதில் ஈடுபடவில்லை என்றான். அசோகவனம் என்ன, என்னை எளிதில் விட்டுவிடவா போகிறது? அவர்களுக்கும் எனக்கும் உண்டான பகை என்றோ துவங்கிவிட்டது கோவர்தனி. அதிலிருந்து விலகி ஓட வழியே கிடையாது. அதனால் அதை விட்டுவிட்டு அசோகவனத்தின் எந்த ஆதிதேவர் காலமேகத்திற்கு வந்திருக்கிறார் என்ற எனக்கு கூட என்று கேட்டான். அக்னிப்ரான் என்று அழைக்கப்படும் திரிபுர கேசவர் என்றாள் கோவர்தனி. கபிலனின் கண்களில் நெருப்பு நிறைந்திருந்தது. அந்த வயதான நாய் காலமேகத்தில் என்ன செய்கிறான் என்று கோபத்தில் கத்தினான். கபிலனை கொள்ள அதிரதன் பலமுறை முயன்றான். அத்தனை முறையும் அதிரதனுக்கு பின்னால் இருந்து காய் நகர்த்தியது திரிபுர கேசவர்தான். அதனால் கபிலன் அவரை வெறுத்தான். அதை கேட்டவுடன் தர்மகேதுவின் கால்கள் பயத்தால் நடுங்கியது. கபிலன் ஒரு ஆதிதேவரையே அவமதிப்பதை கண்டவுடன் தர்மகேது உறைந்து போய் நின்றார். ஆதிதேவரை நிந்திப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். அப்படி இருக்கையில் கபிலன் எந்தவித பயமும் இன்றி திரிபுரரை நிந்தித்தான். கபிலனது குரல் அவருக்கு கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதனால் தர்மகேதுவிற்கு வியர்த்து ஊற்றியது. கபிலனை மட்டுமல்லாது அவன் அருகே இருந்த தன்னையும் திரிபுரர் தண்டித்து விடுவாரோ என்று தர்மகேது பயந்தார். ஆனால் கோவர்தனி அமைதியாக இருந்தாள். அவள் தர்மகேதுவை பார்த்து, மூத்தவரே, நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது கருணமாயா தேவியின் தவச மன்றம். இங்கு நடக்கும் உரையாடலை யாராலும் கேட்க முடியாது என்று கூறினாள். தர்மகேது அதன் பிறகே நிம்மதி பெருமூச்சு விட்டார். பின்னர் அவள் கபிலன் பக்கம் திரும்பினாள். கபிலா, நீ சிறைப்பிடித்து வைத்திருக்கும் துறவிகளை கைப்பற்றுவதற்காகத்தான் திரிபுர கேசவர் காலமேகத்திற்கு வந்திருப்பார். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததால் அவர்களை மீட்க அவன் நிச்சயமாக பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று கூறினாள். கபிலன் அது குறித்து யோசித்தான். அப்போது கோவர்தனி அவனை பார்த்து, கபிலா, ஒருவேளை காலமேகமும் அசோகவனமும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்து அந்த கைதிகளை விடுவிக்கும்படி உன்னிடம் கோரிக்கை வைத்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டாள். கோவர்தனியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் கபிலன் புன்னகைத்தான். மாறாக அவன் தர்மகேதுவை பார்த்து, மூத்தவரே, உங்கள் மதிப்பீட்டின் அடிப்படையில் இந்த பொக்கிஷங்களின் மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்று கேட்டார். தர்மகேது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தார். அவர் கபிலனை பார்த்தபோது அவர் கண்களில் பிரமிப்பு நிறைந்து இருந்தது. அவர் கபிலனை ஒரு சிறுவனாக பார்க்க இப்போது துணியவில்லை.
அவர் கபிலனை மரியாதையோடு பார்த்து, பிரபு, இந்த பொக்கிஷங்கள் அனைத்தின் மதிப்பு சுமார் 770 மில்லியன் புனித கற்கள் என்று கூறினார். ஓ, அப்படியென்றால் ஒரு 30 மில்லியன் புனித கற்கள் குறைவாக இருக்கிறது என்று கபிலன் யோசித்தான். பின்னர் அவன் விண்வெளி வளையத்தில் கையை விட்டு அடுத்த பொக்கிஷத்தை தேடினான். அதற்குள் கோவர்தனியின் குரல் அங்கே ஒலித்தது. பரவாயில்லை, அந்த 30 மில்லியன் புனித கற்களை தள்ளுபடியாக வைத்துக்கொள். ஆனால் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்து விடாதே. நான் கானகம் வந்தால் நீ எனக்கு கானகத்தை சுற்றி காட்ட வேண்டும் என்று கூறினாள். கபிலன் சிரித்து தலையசைத்தான். அதன் பிறகு பொருட்களை பெற்றுக்கொண்டு கபிலன் மரகத மடத்திலிருந்து வெளியேறினான். அவன் தரணி கோட்டத்தின் வீதிகளில் நடந்து சென்று கருட பாதாரண்மனையை நோக்கி சென்றான். அங்கு இருந்த பெருநாடரை சந்திப்பதற்காக அவன் சென்று கொண்டிருந்தான். கோவர்தனியிடம் கூறியதைப் போலவே பெருநாடரிடமும் தனக்கு தேவையான பொருட்களை சேகரிக்கும்படி ஒரு பட்டியலை கபிலன் கொடுத்தான். அவர் தன்னால் முடிந்த அனைத்து தொடர்புகளையும் பயன்படுத்தி கபிலன் கேட்ட பொருட்களை தேடினார். அதன் மூலம் 5 துளி அகநதி திரவம், சிறிய அளவு கல்பத்தாரம், இதை மட்டுமே அவரால் சேகரிக்க முடிந்தது. சூரிய சரசமணி மற்றும் மதியம் அந்த மலரை பொறுத்தவரை அவரால் அதை பெற முடியவில்லை. அதை பார்த்தவுடன் கபிலன் ஏமாற்றமடைந்தான். அவனுக்கு தேவையான பொருட்கள் இன்னும் கிடைக்கவில்லை. அதனால் அபேஸ்வாலின் ஆத்மாவிற்கு உடல் கொடுக்கும் பணியை அவன் தற்காலிகமாக ஒதுக்கி வைக்க வேண்டியிருந்தது. அப்படியென்றால் முதலில் வீரவேள உள்ளங்கையின் 11வது நிலையை நான் பயிற்சி செய்ய வேண்டியதுதான் என்று கபிலன் உறுதி கொண்டான். ராஜதுறவின் இடையில் இருக்கும் 12 டிராகன் மற்றும் யானையின் ஆன்மாக்களை எடுத்துக்கொண்டு கருட பாதாரண்மனையின் நிலத்தடியில் அமைந்து இருக்கும் யுவரூப மற்றும் யுவதிரூப குளத்தை நோக்கி கபிலன் சென்றான். யுவரூப மற்றும் யுவதிரூப குளம் பயிற்சி செய்வதற்கு ஒரு சொர்க்க பூமி. அங்கே அதிக அளவு யுவரூப மற்றும் யுவதிரூப அலை நிறைந்து இருக்கிறது. மற்ற இடங்களை விட அந்த இடத்தில் பயிற்சி செய்தால் சீக்கிரம் முன்னேற்றத்தை அடையலாம். வீரவேள நுட்பத்தின் 11வது உள்ளங்கையை பயிற்சி செய்ய அதிக அளவு வெப்பமான யுவரூப அலை தேவை. யுவரூப குளம் 13 அடி விட்டம் கொண்டது. மேலும் அதன் நீர் எரிமலையை விட சூடாக இருக்கக்கூடியது. கபிலனுக்கு தேவையான அனைத்தும் அங்கு இருப்பதைப் போல இருந்தது. அதனால் யுவரூப குளம்தான் அவனுடைய பயிற்சிக்கு சரியான இடம். கபிலன் குளக்கரையில் அமர்ந்து டிராகன் மற்றும் யானையின் ஆன்மாக்களை செம்மைப்படுத்த தொடங்கினான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் செலவழித்த கபிலன் 8 டிராகன் ஆன்மாக்களையும் 8 வேள ஆன்மாக்களையும் அடக்கினான். இருப்பினும் அவன் 9வது ஆன்மாக்களை தொட்டபோது அவனால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் முட்டுக்கட்டையை சந்தித்ததைப் போல இருந்தது. மனித உடலுக்கு வரம்பு என்று ஒன்று உள்ளது. அதை மீறினால் பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். முன்பு ஒரு முறை அசுரவனத்தை சேர்ந்த தலை சிறந்த மேதையான சகுனதீபன் 12 டிராகன் ஆன்மாக்களை தன் உடல் முழுவதும் இணைக்க முயன்று அதற்கான பணியை மேற்கொண்டு அதில் வெற்றியும் பெற்றான். அதுவே உச்சபட்ச வரம்பாக கருதப்பட்டது. ஆனால் இன்று கபிலன் தன்னுடைய இடது கைக்குள் மட்டும் 8 டிராகன் ஆன்மாக்களை இணைத்து இருக்கிறான். இதுவே வரம்பை மீறிய செயல்தான். அதையும் மீறி அவன் 9ஆம் ஆன்மா வரை செம்மைப்படுத்தி விட்டான். ஆனால் 10வது ஆன்மாக்களை தொட்டபோது அவனுடைய தோல் வெடிக்க தொடங்கியது. அவனது கையில் ஒரு டிராகனின் அலறல் வெளியேறியது. அவனது கைகளிலிருந்து ரத்தம் கொட்டியது. 2 கைகளும் வெடித்து விடுவது போன்ற வலி அவனுக்கு ஏற்பட்டது. 2 ஆன்மாக்களையும் அடக்குவதற்காக அவன் பேரரசர் வீரசேனாதிபதியின் வேதாகமத்தை செயல்படுத்த ஆரம்பித்தான். அவனுடைய நரம்புகள் எல்லாம் புடைத்தெழுந்தன. அவன் முன்னோக்கி பாய்ந்து பலத்த சத்தத்தோடு ஏரியில் குதித்தான். கடுமையான வெப்பம் காரணமாக அவனது புனிதாங்கி உடனடியாக சாம்பலாகியது. யுவரூப குலத்தின் அதீத வெப்பத்தை தாங்கிக் கொண்ட கபிலன் அடுத்த டிராகனின் ஆன்மாவை செம்மைப்படுத்த தொடங்கினான். அதே சமயம் குளத்தில் இருந்த யுவரூப அலை அவனது உடலில் இருந்த துளைகள் வழியாக ஊடுருவி அவனது உடலுக்குள் நுழைந்தது. அவனுடைய உடலிற்குள் நுழையும் யுவரூப அலையின் ஒவ்வொரு இழையும் உயிரை உருவாக்கும் நெருப்பாயிருந்தது. இருந்தாலும் அவை மெதுவாக கபிலனது உடலோடு இணைந்தது. அடுத்த 11வது ஆன்மாக்களை அவன் எடுத்தான். அதை செம்மைப்படுத்த அவனுக்கு 6 மணி நேரம் தேவைப்பட்டது. அந்த 6 மணி நேரத்தில் அவனுடைய கைகள் இரும்பு சுத்தியலால் பலமுறை தாக்கப்பட்டதைப் போல தாங்க முடியாத வலி அவனுக்கு ஏற்பட்டது. மலை போல மன உறுதி கொண்ட அவன் கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு சென்றான். இருப்பினும் அவன் தன் விடாமுயற்சியை கைவிடவில்லை. உண்மையில் கபிலன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமே அவனுக்கு இல்லை. ஏனென்றால் இப்போதே அவன் தோற்கடிக்க முடியாத மாவீரனாகத்தான் இருக்கிறான். ஆனால் அதிரதனுடனான போர் அவனை மாற்றியது. அதில் கபிலன் பலமுறை தோல்வியின் விளிம்பிற்கு சென்று வந்தான்.
கபிலனுக்கு தெரியாத பல நுட்பங்களை அதிரதன் கபிலனுக்கு காட்டினான். அப்போதுதான் தன்னை விட வலிமையான பல உருவங்கள் இந்த பரந்த பிரபஞ்சத்தில் பரவி கிடக்கின்றனர் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவர்களுக்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்றாலும், இல்லை அவர்களை விஞ்ச வேண்டும் என்றாலும் அதற்கு கபிலன் கடுமையாக உழைக்க வேண்டும். அவனால் அனைத்தையும் விட்டுவிட்டு ஓய்வெடுக்க முடியாது. இன்னும் ஒரே ஒரு ஆன்மா மட்டுமே மீதம் இருக்கிறதா என்று கபிலன் தீவிரமானான். நெருப்பாய் கொதிக்கும் யுவரூப குளத்திற்குள் கபிலன் நின்றான். அவனுடைய உடல் வார்த்தெடுத்த தங்கம் போல நெருப்பாய் பிரகாசித்தது. அவனது கண்கள் இரண்டும் எரியும் தீப்பந்தங்களாக மாறியது. அவனுடைய கைகள் எத்தனை முறை உடைந்தன என்பது அவனுக்கே தெரியாது. அவன் உடலில் எத்தனை இரத்த பிளவுகள் இருக்கிறது என்பதை கூட அவன் கவனிக்கவில்லை. ஆனால் அவனது உடலில் உள்ள ரத்தம் கசிந்து குளத்தில் கலப்பதை அவனால் உணர முடிந்தது. கடைசி ஆன்மாவை அடக்க கிட்டத்தட்ட அரை நாளை அவன் செலவிட்டான். இறுதியில் யுவரூப குளத்தில் இருந்து பூமியை பிளக்கும் ஒரு வெடி சத்தம் கேட்டது. சிறிது நேரம் கழித்து ஒரு டிராகனின் கர்ஜனை சத்தம் 8 திசைக்கும் எதிரொலித்தது. ஒரு தங்க டிராகன் திகை பூட்டும் வெப்பாளையோடு யுவரூப குளத்தில் இருந்து வேகமாய் வெளியேறியது. அதன் 2 நகங்கள் நிலத்தடி அறையின் கூரையை உடைத்தெறிந்தன. உடனடியாக நிலத்தடி அறைக்குள் இருந்த கல்வெட்டுகள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டன. முழு கருட பாத அரண்மனையும் கடுமையாக நடுங்கியது. கபிலனது தோளின் மேற்பரப்பில் டிராகன் செதில்கள் புடைத்தெழுந்தன. சக்தி வாய்ந்த ஆற்றல் அலைகள் அவனது உடலை சுற்றி பாய்ந்தது. அவனது உடல் பயங்கர வெப்பத்தை வெளியிடும் நெருப்பு உலை போல இருந்தது. வீரவேளத்தின் 11வது நிலையை அதன் உச்சம் வரை எடுத்து சென்று விட்டேன். அதை நினைத்து பார்க்கும் போதே உலகின் உச்சியில் நிற்பதை போலிருக்கிறது என்று கபிலன் உற்சாகத்தில் துள்ளி குதித்தான். கபிலன் மெதுவாக கைகளை உயர்த்தி உறக்கச் சிரித்தான். அவனது இடது பக்கம் 13 டிராகன் நிழல்கள், அவனது வலது பக்கம் 13 யானைகளின் நிழல்கள் தோன்றி அவனை தோற்கடிக்க முடியாத பேரரசனைப் போல காட்டியது. அவனது உடலில் இப்போது உள்ள யுவரூப அலை ஒரு சாதாரண மனிதனின் உடலில் இருக்கும் யுவரூப அலையை விட 100,000 மடங்கு அதிகமாக இருந்தது. கபிலனால் ஒரு ராஜ துறவியை எரித்து அவரது புனித ஆத்மாவை முழுமையாக செம்மைப்படுத்த முடியும் என்று தோன்றியது. 11வது உள்ளங்கை நுட்பத்தை வெற்றிகரமாக முடித்ததும் அவனது உடல் ஒரு வியக்கத்தக்க மாற்றம் கண்டது. அவனது உடல் வரம்பு அதிகரித்திருப்பதைப் போல இருந்தது. அவனது உடலில் தசை நார்கள் அனைத்தும் ஒரு டிராகனது உறுதியான தசை நார்களைப் போலவே இருந்தன. மேலும் அவனது உடலில் உள்ள ஒவ்வொரு எலும்பும் யானையின் பலத்தோடு இருந்தது. அவன் யானையும் டிராகனும் ஒன்றாய் இணைந்து உருவான மிருக மனிதனாக இருந்தான். மிக முக்கியமாக வீரவேள உள்ளங்கை ஒரு நடுநிலை புனித மந்திரமாக மாறியது. இனி அவனால் உயர்நிலை புனித மந்திரங்களை கூட எதிர்க்க முடியும். உயர்நிலை புனித மந்திரங்கள் மகாயுக துறவியால் மட்டுமே வளர்க்கக்கூடிய மகத்தான மந்திரங்கள் ஆகும். ஒவ்வொரு மந்திரங்களும் வானத்தையும் பூமியையும் தழைகளாக மாற்றும் திறன் கொண்டவையாக இருந்தது. அவை ஒரு விரலால் நட்சத்திரங்களை அழிக்கும் சக்தி கொண்ட மந்திரங்கள் ஆகும். அத்தகைய உயர்நிலை புனித மந்திரமாக தன்னுடைய வீர வேளத்தை அவன் மாற்ற விரும்பினால் அதற்கு அவன் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். அது உயிரை பணையும் வைக்கும் உழைப்பாக இருக்கும். என்னுடைய தற்போதைய உடல் வலிமையையும் எனக்குள் இருக்கும் இந்த ஆன்மாக்களின் கொந்தளிப்பையும் பார்த்தால் என்னால் ஒரு 7ஆம் நிலை ராஜதுறவியை அறைந்தே கொள்ள முடியும் என்று தோன்றுகிறது என்று கபிலன் திருப்தியோடு தலையசைத்தான். அவனுடைய உடல் மொழியே மூர்க்கமாக மாறியிருந்தது. அவன் கைகளில் சக்திகளை ஆராயும் போது அவனுக்கு பெருமையாக இருந்தது. அதன் பிறகு தனக்குள் வெடித்துக் கொண்டு இருக்கும் யுவரூப அலையை அவன் அடக்கினான். அவனது உடலில் இருந்த டிராகன் செதில்கள் மற்றும் அதீத வெப்பநிலை மெதுவாக விலகியது. எழுந்து நின்று தனக்கு முன்னால் உள்ள 2 குளங்களையும் கபிலன் பார்த்தான். 2 குளங்களுக்குள்ளும் இருந்த யுவரூப மற்றும் யுவதி ரூப அலைகள் இன்னும் அடங்கவில்லை. அவை இன்னும் சக்தி வாய்ந்தவையாகவே இருந்தன. அவற்றை இன்னும் சில காலத்திற்கு பயன்படுத்தலாம் என்று அவனுக்கு தோன்றியது. அப்போது